பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சாஃப்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெந்தய தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெந்தய தோசை பண்ணுறதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. 2 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கடைசி தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவும் போது தண்ணி இந்த மாதிரி கலங்கலாக இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கணும். அரிசி தண்ணியில் நல்லா தெளிவாக தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கிற மாவும் நல்லா வெள்ளையாக வரும், தோசையும் நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ தனியாக வேறொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு அதையும் 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாவது ஊறுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். நான் இன்றைக்கி 2யுமே ஓவர் நைட் ஊற விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் காலையில் எடுத்திருக்கேன். வெந்தயம் நல்லா ஊறி இருக்குது. வெந்தயம் இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கும் போது நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள், அரிசியும் நம்ம நல்லா கழுவி எடுத்ததுனால நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். முதல்ல வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் போடும்போது அது ஊற வச்சு அந்த தண்ணியையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நாம் அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்கலை. இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா உளுந்து மாதிரி மாவு நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ வெந்தயத்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா உளுந்து அரைச்ச மாதிரியே இருக்குது. இதில் நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணி போக எக்ஸ்ட்ரா நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அரிசியையும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்சியில் அரைக்கிறதுனால வெந்தயத்தை தனியாக அரிசியை தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா வெந்தயம் அரைச்ச உடனே அதோடவே சேர்த்து அரிசியையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த வெந்தயத்தோடு சேர்த்து கலக்கும் போது வெந்தயம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தண்ணி இழுக்கும். அப்புறம் மாவு ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் மாவில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி மாவு ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான நரநரப்பு தெரியணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச வெந்தயத்தையும் அரிசி மாவையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயமும் நம்ம அரைச்ச அந்த அரிசி மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியால் கலக்க வேண்டாம், உங்கள் கையால் கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் நான் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு பொங்கி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் மாவு வைக்கிற பாத்திரம் மாவு பொங்கி வெளியில் சிந்தி வராத அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நான் தோசை சுட்டு காமிக்கிறேன். வெந்தய தோசை நீங்கள் கொஞ்சம் மெத்துன்னு சுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா மெல்லிசாக கூட ஊற்றி சுட்டுக்கலாம். மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஓட்டைகளாக வர ஆரம்பிக்கும். இப்படி வந்த உடனே இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடி ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. மூடியை திறந்துட்டு சுற்றி ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தோசையை வேக விட்டுட்டு நீங்கள் கல்லிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டான வெந்தய தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்தய தோசையோட காரசாரமாக கார சட்னி அல்லது பூண்டு சட்னி, தக்காளி குருமா, நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த தோசை நான் உங்களுக்கு மெல்லிஸாக சுட்டு காமிக்கிறேன். வெந்தயம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அதோட வெந்தயத்தில் நல்லா அயன் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு வெந்தயம் நல்லா உதவியாக இருக்குது.
அதனால் நம்மளுடைய உணவு பழக்கத்தில் அடிக்கடி வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி வெந்தய தோசையாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தய தோசைன்னு தெரியாத அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.